இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் ஆர் சுந்தரராஜனை ஒரு காமெடி நடிகரா பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு இயக்குனரா அவர் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான திரைப்படங்களை இயக்கி பெரும்பான்மையான வெற்றியை கொடுத்தவர் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன். இவரு காமெடியனா நடிச்ச திரைப்படங்கள்ல திருமதி பழனிசாமி, உன்ன நினைச்சு மாதிரியான பல படங்கள் ரொம்பவே பிரபலமானது. அதே சமயம் இயக்குனரா இவர் இயக்குன படங்களும் பிரபலமானதுதான். ஆனா அது எல்லாமே இவர் தான் இயக்குனாரு அப்படின்றது பலருக்குமே தெரியாத விஷயம். முதலா 1982 ஆண்டு இவர் இயக்குன திரைப்படம் தான் பயணங்கள் முடிவதில்லை. அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்தது. அதை தொடர்ந்து வரிசையா வாய்ப்புகளை பெற்ற சுந்தரராஜன் வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோவில் கிழக்காலே, மெல்ல திறந்தது கதவு, ராஜாதி ராஜா, என்கிட்ட மோதாத அப்படின்னு எக்கச்சக்கமான வெற்றி படங்களை கொடுத்திருந்தாரு. ஆனாலும் சொல்ல போனா இப்போ இருக்கிற லோகேஷ் கனகராஜ் மாதிரியான இயக்குனர்களை விடமே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த இயக்குனர் தான் ஆர் சுந்தரராஜன். தொடர்ந்து சத்யராஜ், மோகன், விஜயகாந்த் மாதிரியான 3 நடிகர்களுக்கு அதிக வெற்றி படங்களை இவர் கொடுத்திருக்காரு. இப்படி சினிமாவில் கொடி கட்டி பறந்தவரா இருந்தாலும் கூட அவரோட மகன்களுக்கு சினிமாவில் என்ன நடந்தது என்பது முக்கியமான விஷயமாகும். மொத்தம் ஆர் சுந்தரராஜனுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. அதுல திலீப் சுந்தரராஜன் அப்படின்றவரு இயக்குனரா ஆசைப்பட்டு சினிமாவுக்குள்ள வந்தாரு. அதே போல அசோக் சுந்தரராஜன் அப்படின்ற இன்னொரு மகன் நடிகரா ஆக ஆசைப்பட்டாரு. தீபக் சுந்தரராஜன் தமிழ்ல முதலா விஜய் சேதுபதியை வச்சு அனபல் சேதுபதி அப்படின்ற திரைப்படத்தை இயக்குனாரு. இந்த திரைப்படத்துக்கு ஓரளவு வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதை தொடர்ந்து இவருக்கு தமிழ்ல கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைச்சிட்டு வர்றது அப்படின்றது சொல்லப்படுது. ஆனா 2வது மகனான அசோக் சுந்தரராஜன் கதாநாயகனா நடிக்கணும் அப்படின்னு சித்திரையில நிலாசோறு அப்படின்ற திரைப்படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அந்த திரைப்படம் பெரும் வெற்றியை கொடுக்கல. அதை தொடர்ந்து அவருக்கு பெருசா வாய்ப்புகள் கிடைக்காமையே இருக்கு. இதுதான் இவங்க 2 பேரோட தற்பொழுதைய சினிமா நிலை அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.